விழாவையொட்டி விழா வீதி நிகழ்ச்சி. அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கோயமுத்தூர் விழாவை ஒட்டி காந்திபுரம் பகுதியில் கோலாகலமாக நடைபெற்ற தமிழகத்தின் பாரம்பரியம் மிக்க கலாச்சார கலை நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று கண்டு களித்தனர். கோவையின் கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையிலும் கோயமுத்தூர் விழா நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இந்நிலையில் இந்த விழாவை ஒட்டி தினம்தோறும் மாநகரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக கோவை காந்திபுரம் பகுதியில் கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் சார்பில் கோயமுத்தூர் விழாவை ஒட்டியும் கோவை மாவட்டத்தின் 220வது தினத்தை கொண்டாடும் விதமாகவும் விழா வீதி எனும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். இதில் காந்திபுரம் கிராஸ்கட் சாலை துவக்கத்திலிருந்து முடியும் வரை பாரம்பரிய கலைகள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடன கலைகள், தற்காப்பு கலைகள் உட்பட பஞ்சாப், குஜராத்திய மக்களும் பங்கேற்று அவர்களது பாரம்பரிய கலைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று கண்டு களித்தனர். முன்னதாக இந்நிகழ்வில் தலைமை உரையாற்றிய அமைச்சர், 17 ஆண்டுகளாக ஒரு விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அது கோவை விழாதான் எனவும், சில விழாக்கள் துவங்கி பாதையிலேயே கைவிடப்பட்டுவிடும் என குறிப்பிட்டார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என கூறிய அவர், கோவை மாவட்டம் தொழில் துறையில் வந்தவர்களை வாழ வைத்துள்ளது, தொழில் தேடி வந்தவர்களையும் வாழ வைத்துள்ளதாக கூறினார். அண்மையில் கோவைக்கு வந்த முதலமைச்சர் 200 கோடி ரூபாய் சாலை சீரமைப்பிற்காக வழங்கியுள்ளதாகவும், விரைவில் கோவைக்கு கூடுதல் பெருமையை சேர்க்கும் வகையில் 7 மாடி கட்டிடமாக பெரியார் நூலகமும் அமைய உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கோவைக்கு ஏராளமான திட்டங்களை முதல்வர் அறிவித்துள்ளார் எனவும் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் ஹாக்கி மைதானத்திற்காக துணை முதல்வர் நிதி ஒதுக்கியுள்ளார் எனவும், கூடிய விரைவில் கோவையில் உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வர உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கோவையின் வளர்ச்சி என்பது தமிழகத்தின் வளர்ச்சியாக இருப்பதாகவும், மருத்துவத்தின் தலைநகராக கோவை திகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறிய அமைச்சர், இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதை அனைத்தையும் இந்த அரசு செய்யும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர், மாநகர காவல் ஆணையாளர், மேயர், துணை மேயர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த விழா நடைபெறுவதற்கு உறுதியாக இருக்கிற அனைத்து பங்களிப்பாளர்களுக்கும் முதல்வன் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 17 ஆண்டுகள் ஒரு விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அது கோவை விழாவாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்கின்ற பொழுது சில நாட்கள் நடத்திவிட்டு அந்த இடையிலே தடங்கள் ஏற்படும், அது தொடர்ச்சியாக நடைபெறாது. பிறகு சில முயற்சிப்பார்கள், ஆனால் கைவிடப்படும். அப்படி இல்லாமல் கோவை விழா கோவைக்கான ஒரு அடையாளமாக இங்கு தொடரப்பட்டு 17வது ஆண்டாக இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாத்துறை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது சார்பாக, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.